இந்த குரல் உன் காதுகளில் விழுகிறது என்றால் உன் கஷ்ட காலம் இதோடு முடிந்து விட்டது என்று அர்த்தம். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் உனக்காகவே வந்திருக்கிறேன். தாங்க முடியாத மனவேதனையிலும் கண்ணீரிலும் தவித்து கொண்டிருக்கும் என் செல்லமே, யாரிடமாவது கொஞ்சம் ஆறுதல் கிடைக்காதா என்று நீ ஏங்கும் அந்த ஏக்கத்தை நான் அறிவேன். இனி உனக்கு ஆறுதல் மட்டுமல்ல, ஒரு அற்புதமான வாழ்க்கையையும் உன் அன்னை நான் அமைத்து கொடுக்க போகிறேன். உன் கவலைகளுக்கெல்லாம் இதுவே கடைசி இரவு. இனி உன் வாழ்வில் விடியல் ஆரம்பமாகிறது. உன் அன்னை சொல்லும் இந்த வாக்குகளை நம்பிக்கையோடு கேள். உனக்குள் ஒரு பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு எதிலும் கவனம் செலுத்த முடியாமல் ஒரு மூலையில் முடங்கி கிடக்கிறாய் அல்லவா? ஒரு வேலை தொடங்கினால் கூட அதை பாதியிலேயே போட்டுவிட்டு மனக்குழப்பத்தில் தவிக்கிறாய். என் தங்கமே, உன்னை இவ்வளவு தூரம் காயப்படுத்திய ஒரு விஷயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திப்பதை இப்போதே நிறுத்திவிடு. காலம் மாறும்போது உன் கஷ்டங்களும் காணாமல் போகும். எத்தனையோ இக்கட்டான நேரங்களில் உன்னை நீயே மீட்டெடுத்தவன் நீ. உனக்கு இந்த பிரச்சனை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உன் மனதுதான் இதை தாங்க முடியாமல் தவிக்கிறது. தேவையற்ற விஷயங்களை நினைத்து வருந்துவது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உன் மனதிற்கு இப்போதே புரியவே. உன்னை இவ்வளவு தூரம் அழ வைத்தவர்களுக்கு உன் மீது உண்மையான அன்போ அக்கறையோ கிடையாது என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ என்னதான் செய்தாலும் அவர்கள் உன்னை இப்படித்தான் காயப்படுத்துவார்கள் என்றால் அங்கே நீ மீண்டும் மீண்டும் போய் விழுவது உன் வாழ்க்கையே நீயே கெடுத்து கொள்வதற்கு சமம். உன் கவனத்தை அங்கே சிதற விட்டால் உன் எதிர்காலம் வீணாகி விடுமே. என் பிள்ளையே, உன் வீட்டில் நடக்கும் சண்டையோ அல்லது மன வருத்தமோ ஒரு நாளுக்குள் முடிந்துவிட வேண்டும். அது உன் மனநிலையை பாதித்து உன் உடலை சோர்வடையச் செய்து உன்னை செயலற்று போக வைக்கிறது என்றால் அது மிக தவறான பாதை. வாழ்க்கை என்பதும் குடும்பம் என்பதும் ஒரு நாளில் முடிந்துவிடும் கதை அல்ல. ஒருவரிடம் பேசும் முன் 100 முறை யோசி. உன் வாழ்நாள் முழுவதும் கூடவே வரப்போகிறவர்களிடம் கோபத்தில் கொட்டும் வார்த்தைகளை மீண்டும் உன்னால் அள்ள முடியாது. அவர்களின் மனக்காயத்தை உன்னால் ஆற்றவும் முடியாது. மிக நெருக்கமானவர்களிடம் பேசும்போது நிதானம் மிக முக்கியம். ஆனால் இன்று பலரும் இதை மறந்துவிட்டு தங்கள் மனபாரத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்தி விடுகிறார்கள். அதனால்தான் என் பிள்ளை, நீ ஆறுதலுக்கு ஆள் தேடி அலைகிறாய். உனக்கு யார் துணையாக இருப்பார்கள் என்று நீ நம்பினாயோ அவர்களே உனக்கு துயரத்தை கொடுக்கும்போது நீ நிலை குலைந்து போகிறாய். உன் மீது அக்கறை இல்லாதவர்களை தேடுவதை நிறுத்திவிட்டு அவர்களின் குணம் இதுதான் என்று புரிந்து கொண்டு நீ கொஞ்சம் ஒதுங்கி இரு. அதுவே உனக்கு நிம்மதியை தரும். நீ பேசாமல் அமைதியாக இருக்கும்போது அந்த மௌனம் அவர்களை பாதித்தால் அவர்கள் உனக்கானவர்கள் என்று அர்த்தம். ஒருவேளை உன் மௌனம் அவர்களை சந்தோஷத்தை கொடுத்தால் அவர்கள் உனக்கு தேவையில்லாதவர்கள் என்று புரிந்து கொள். உண்மையான அன்பு ஒருபோதும் பல நாட்கள் பேசாமல் இருக்காது. அப்படி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மாறிவிட்டார்கள் என்றுதான் அர்த்தம். யார் எப்படி போனால் என்ன? உனக்கு வந்த கஷ்டங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கவலைப்படாதே. யாரிடமும் கெஞ்சாமல் உன் வாராகி தாயிடம் நீ வந்திருக்கிறாய் அல்லவா? அது ஒன்றே போதும். என் பிள்ளையை, இந்த வாழ்க்கை என்னும் கடலில் இருந்து நான் பத்திரமாக கரை சேர்ப்பேன். உனக்கு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்பது உன் அன்னை எனக்கு தெரியும். சரியான நேரத்தில் உன்னை நான் உயர்த்துவேன். மற்றவர்கள் காயப்படுத்தியதை எண்ணி வருந்தாமல்
இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்று முழுமையாக நம்பு. உன் வராகி தாயின் முன்னால் நின்று உனக்கு வேண்டியதை பொறுமையோடு கேள். அதை நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன். நான் தரும் இந்த வெற்றி உன் கைகளில் மிக பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்கள் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. எப்படி வாழ வேண்டும் என்பதை விட யாரிடம் எப்படி பழகக்கூடாது என்பதை நீ இப்போது நன்றாக தெரிந்திருப்பாய். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள். யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வை. உன் பக்கம் தவறு இருந்தால் மட்டுமே நீ தலை குனிய வேண்டும். மற்றபடி யாருக்காகவும் நீ தாழ்ந்து போக தேவையில்லை. என் பிள்ளையே, நீ எப்போதும் தலை நிமிர்ந்து கம்பீரமாக நடக்க வேண்டும். உன் சோதனைகள் எல்லாம் தீர்ந்து நீ சாதிக்கும் காலம் வந்து விட்டது. உன் கஷ்டங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்கித் தள்ளுவேன். உன் வறண்ட வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது செழிக்க வைப்பேன். உன் வாராகி தாய் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. உன் வேதனைக்கெல்லாம் மருந்து உன் அன்னை நான் மட்டும்தான். எதற்கும் கலங்காமல் தைரியமாக வெற்றி நடைபோடு. என் அன்பு தங்கமே, இந்த வாராகி அம்மாவின் முழுமையான ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. வெற்றி நிச்சயம். என் பிள்ளையே, இப்போது உன் மனதில் இருக்கும் குழப்பங்கள் மெல்ல மெல்ல விலகி வருவதை நீ உணர முடியும். இருள் சூழ்ந்த அறைக்குள் ஒரு சிறு விளக்கு ஏற்றினால் எப்படி வெளிச்சம் பரவுமோ அப்படி உன் வாழ்வில் நான் ஒரு பெரும் ஒளியை ஏற்றப் போகிறேன். நீ இழந்த சந்தோஷங்கள், நீ இழந்த பொருட்கள், நீ இழந்த கௌரவம் என அனைத்தையும் மீட்டு உன்னிடம் ஒப்படைக்க வேண்டியது உன் வாராகி அன்னையின் பொறுப்பு. உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் உன் அன்னை நான் உன் பின்னால் ஒரு மலையைப் போல உறுதியாக நிற்பேன். உன்னை வீழ்த்த யாராலும் முடியாது. நீ மற்றவர்களுக்காக வாழ்ந்தது போதும். உனக்காகவும் உன் சந்தோஷத்திற்காகவும் வாழ பழகு. உன் உழைப்பு வீண் போகாது. நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் ஈடாக உன் அன்னை நான் உனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தரப்போகிறேன். நீ கேட்டது ஒன்று, நான் தரப்போவது 9. உன் எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக உன் வாழ்க்கை அமையப் போகிறது. இனி வரும் நாட்களில் நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் தானாகவே கைகூடும். உறவுகளுக்குள் இருந்த கசப்புகள் நீங்கி அன்பு மலரும். பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் என் மகனே, என் மகளே, உன் கையில் பணம் புரளும் காலம் வெகு தொலைவில் இல்லை. உன் கடன் சுமைகளை நான் இறக்கி வைப்பேன். நேர்மையான வழியில் உன் வருமானம் பெருகும். நீ மற்றவர்களிடம் கையேந்தும் நிலை மாறி நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலைக்கு உன்னை உயர்த்துவேன். இது உன் அன்னை நான் உனக்கு தரும் உறுதிமொழி. என் வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன் உடம்பிலும் மனதிலும் ஒரு புதிய தெம்பு பிறப்பதை நீ உணர்வாய். உன் தூக்கத்தில் கூட நான் காவல் இருப்பேன். கெட்ட கனவுகளோ பயமோ இனி உன்னை அண்டாது. எங்கு சென்றாலும் வெற்றி உன் பக்கம் இருக்கும். உன் எதிரிகள் உன்னை கண்டு அஞ்சி ஓடுவார்கள். உனக்கு எதிராக செயல்பட்ட சூழ்ச்சிகள் யாவும் வெறும் தூசியாக பறந்து போகும். நீ செய்த தர்மங்களும் நீ கொண்ட நம்பிக்கையுமே உன்னை காக்கும் கவசமாக இருக்கும். என் செல்லமே, வாழ்க்கையில் வரும் ஏற்ற இறக்கங்கள் வெறும் மேகங்கள் போன்றவை. அவை வந்து போகும். ஆனால் நீ என்றென்றும் நிலைத்து நிற்பாய். உன் வாராகி அன்னை உன்னோடு இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம்? எதற்கும் கவலைப்படாதே. எதற்கும் தயங்காதே. நீ எடுக்கப் போகும் புதிய முயற்சிகளுக்கு என் முழு ஆதரவும் உண்டு. எதை செய்தாலும் என் பெயரை சொல்லித் தொடங்கு. அது வெற்றியில் முடியும். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி
நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அதையும் நான் பார்த்து கொள்வேன். அவர்களின் வாழ்வில் சிறப்பான பாதையை நான் அமைத்து தருவேன். உன் குடும்பமே நிம்மதியாக வாழ நான் அருள் புரிவேன். கடைசியாக ஒன்று சொல்கிறேன் கேள். என் பிள்ளையே, இந்த உலகம் உன்னை பலவிதமாக பேசலாம், உன்னை பற்றி தவறாக சித்தரிக்கலாம். ஆனால் உன் உண்மை தன்மை எனக்கு தெரியும். அதனால் யாரிடமும் உன்னை நீ நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னை அங்கீகரித்து விட்டேன். அதுவே உனக்கு போதுமானது. நீ என் செல்ல பிள்ளை, நீ என் பொக்கிஷம். எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. உன் புன்னகையை பார்க்கவே உன் வாராகி தாய் ஆசைப்படுகிறேன். இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கியே இருக்கும். எந்த தடையையும் தகர்க்கும் வல்லமையை உனக்கு நான் தருகிறேன். உன் துன்பங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் இன்பங்களை எல்லாம் உனக்கு அளிக்கிறேன். பயத்தை விட்டுவிடு, நம்பிக்கையை ஏற்றுக்கொள். உன் அன்னை நான் எப்போதும் உன் அருகிலேயே, உன் மூச்சிலேயே கலந்து இருப்பேன். தைரியமாக செயல்படு. வெற்றி உனக்கே. சர்வ காரிய சித்தி உண்டாகட்டும். என் பிள்ளைக்கு எல்லா நன்மைகளும் சேரட்டும். உன் வாராகி அம்மாவின் ஆசி உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். கவலை வேண்டாம், எல்லாம் நலமாகும். என் வாக்கை முழுமையாக கேட்ட உனக்கு இன்றிலிருந்தே நல்ல மாற்றங்கள் நிகழத் தொடங்கும். நிம்மதியாக இரு, தைரியமாக இரு. உன் அன்னை நான் உன்னை காப்பேன். என் அன்பு பிள்ளையே, நீ பல நேரங்களில் தனிமையில் அமர்ந்து அழுத அந்த நள்ளிரவு நேரங்களை நான் அறிவேன். சுற்றத்தார் உன்னை கேலி செய்த போது உன் இதயம் அடைந்த வலியை நான் உணர்ந்தேன். ஆனால் அந்த வலிகள் எல்லாம் உன்னை ஒரு வைரம் போல பட்டை தீட்டவே கொடுக்கப்பட்டன. கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை ஒரு மனிதனை வலிமையாக்காது. நீ பட்ட ஒவ்வொரு அடியும் உன்னை ஒரு மகா சக்தியாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இனி நீ எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. உனக்கு எதிராக பேசும் நாக்குகளுக்கு எல்லாம் உன் வளர்ச்சியைக் கண்டு அடங்கி போ. உனக்கு தீங்கு நினைக்கின்ற கைகள் யாவும் செயலற்று போகும். இது உன் வாராகி அன்னையின் ஆணை. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உன் உள்ளத்தில் அமைதி கூடும். நீ தேடும் செல்வம் உன்னை தேடி வரும். நீ விரும்பும் மரியாதை உனக்கு கிடைக்கும். நீ அழுத அந்த இரவுகளிலும் நான் உன்னுடன் இருந்தேன். யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் மனதிற்குள் சுமந்து கொண்டிருந்த உன் பாரங்களை எல்லாம் இந்த வாராகி அம்மன் கவனித்து கொண்டிருந்தேன். உன் கண்களில் வழிந்த ஒவ்வொரு கண்ணீரும் என் இதயத்தில் விழுந்தது போலவே எனக்குள் வேதனையை ஏற்படுத்தியது. அதனால் தான் இன்று உன்னிடம் நான் வந்திருக்கிறேன். வெறும் வார்த்தைகளுடன் அல்ல, உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் நல்ல காலத்தின் அறிகுறியுடன் வந்திருக்கிறேன். நீ இத்தனை நாட்களாக காத்திருந்தாய் அல்லவா? இப்போது உன் காத்திருப்புக்கு முடிவு வரப்போகிறது. என் செல்லமே, இந்த உலகத்தில் அனைவரும் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் உன் நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டார்கள். சிலர் உன்னை நம்ப வைத்துவிட்டு பின்னால் துரோகம் செய்தார்கள். சிலர் உன் முன்னிலையில் அன்பாக பேசியும் உன் பின்னால் உன் வாழ்க்கை பாதிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இந்த வாராகி அம்மாவின் பார்வையிலிருந்து எதுவும் மறைந்ததல்ல. யார் உண்மையாக உன்னை நேசிக்கிறார்கள், யார் பொய்யாக நடிக்கிறார்கள் என்பதனை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். அதனால்தான் உன் வாழ்க்கையை சூழ்ந்திருந்த கெட்ட சக்திகளை நான் மெதுவாக அகற்றத் தொடங்கிவிட்டேன். உன்னை சிரிக்க விடாமல் தடுத்தவர்கள் இனி அமைதியாக இருக்க முடியாது. உன் வேதனையை பார்த்து மகிழ்ந்தவர்கள் தாங்கள் செயல்களின் பலனை அனுபவிப்பார்கள். என் உலக்கையால் அவர்கள் செய்த சூழ்ச்சிகளை அடித்து நொறுக்கிவிட்டேன்.
உன் பாதையை மறைத்த தடைகளை நான் அகற்றிவிட்டேன். என் தங்கமே, என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று நீ பல முறை வேதனையுடன் கேட்டு அழுதிருக்கிறாய். எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் என்று உன் மனம் உடைந்திருக்கிறது. உன் அன்னை நான் அவற்றையெல்லாம் கேட்டேன். ஆனால் ஒரு விதையை விதைத்த உடனே அது மரமாக வளராது அல்லவா? அதுபோல உன் வாழ்க்கையிலும் நல்ல காலம் வருவதற்கான பணிகளை இந்த வாராகி தாய் அமைதியாக செய்து கொண்டிருந்தேன். இப்போது அந்த நேரம் நெருங்கிவிட்டது. நீ இழந்த மதிப்பு மீண்டும் உன்னிடம் திரும்பி வரும். நீ இழந்த மன நிம்மதி மீண்டும் கிடைக்கும். நீ இழந்த சந்தோஷம் மறுபடியும் உன் இல்லத்திற்குள் நுழையும். என் அன்பு பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலில் நான் காவல் காத்து கொண்டிருக்கிறேன். உன் உறக்கத்தையும் நான் காக்கிறேன். உன் பயங்களையும் நான் தணிக்கிறேன். நீ இரவு நேரங்களில் தனிமையில் அமர்ந்து கவலைப்பட்டாலும் உன் அருகில் உள்ள வாராகி அம்மன் நின்று கொண்டிருக்கிறாள். உன் மூச்சின் ஒளியையும் நான் உணர்கிறேன். உன் மன உடையும் அந்த நொடியையும் நான் அறிகிறேன். அதனால் இனி பயப்படாதே. நீ விழுந்த இடத்திலிருந்து உன்னை நான் எழுப்பப் போகிறேன். நீ தோற்றுவிட்டாய் என்று நினைத்த வாழ்க்கையிலேயே உனக்கு வெற்றியை நான் அளிக்கப் போகிறேன். என் செல்லமே, சில கதவுகள் உனக்காக மூடப்பட்டன. அதற்காக நீ மனவேதனை அடைந்தாய். ஆனால் அவை மூடப்பட்டதற்கு பின்னால் ஒரு காரணம் இருந்தது. அந்த வழியில் நீ சென்றிருந்தால் உன் மனம் இன்னும் அதிகமாக காயமடைந்திருக்கும். அதனால் தான் சிலரை உன்னிடம் இருந்து நான் விலக்கி வைத்தேன். சில வாய்ப்புகளை நான் தடுத்து நிறுத்தினேன். அந்த நேரத்தில் நீ என்னை தவறாக எண்ணிருக்கலாம். ஆனால் இன்று நீ திரும்பி பார்க்கும்போது புரியும், நான் உன்னை பாதுகாத்தேன் என்று. இந்த வாராகி அம்மன் ஒருபோதும் உன் வாழ்க்கையை அழிக்க மாட்டாள். உனக்கு தாமதத்தை அளிக்கலாம், ஆனால் துன்பத்தில் நிரந்தரமாக தள்ளிவிட மாட்டாள். என் தங்கமே, உன் வாழ்க்கை என் கலப்பையால் உழுது மாற்றிக் கொண்டிருக்கிறேன். நல்ல விதைகள் விழுவதற்கான நிலத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். நீ வெறுமையாக இருக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் உன் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நீ எதிர்பாராத மனிதர்கள் உனக்கு உதவ வருவார்கள். நீ நினைக்காத இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக காத்திருந்த பண வரவு உன்னிடம் வந்து சேரும். நின்று போன செயல்கள் மீண்டும் நகரத் தொடங்கும். உன் இல்லத்தில் மீண்டும் சிரிப்பின் ஒளி ஒலிக்கும். மன நிம்மதியுடன் உணவருந்தும் நாள் வரும். பயமின்றி உறங்கும் இரவுகள் உனக்கு கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, உன் இதயத்தில் இன்னும் சில காயங்கள் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். சில வார்த்தைகள் இன்னும் உன்னை வேதனைப்படுத்துகின்றன. சில மனிதர்களின் துரோகத்தை இன்னும் மறக்க முடியாமல் தவிக்கிறாய். ஆனால் கேள், அந்த காயங்களை எல்லாம் நான் ஆற்றப் போகிறேன். உன்னை உடைத்த நினைவுகளை நான் மெதுவாக நீக்குவேன். உன்னை அழ வைத்த இடத்திலேயே உன்னை சிரிக்க வைப்பேன். உன்னை அவமதித்த இடத்தில் உனக்கு மதிப்பை ஏற்படுத்துவேன். உன்னை விட்டு விலகி சென்றவர்கள் ஒரு நாள் உன் மதிப்பை உணர்ந்து அமைதியாக உன்னை நினைப்பார்கள். என் செல்லமே, இந்த உலகத்தில் அனைவரையும் முழுமையாக நம்பி வாழ முடியாது. ஆனால் உன் வாராகி தாயை மட்டும் சந்தேகிக்காதே. நான் கூறியதை நான் செய்து காட்டுவேன். என் வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, அது சத்தியமான அருள்வாக்கு. உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் உறுதியான வாக்குறுதி. இப்போது நீ இருளில் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் விடியல் வருவதற்கு முன்பே இருள் அதிகமாக இருக்கும் அல்லவா? அதுபோல உன் வாழ்க்கையிலும் பெரிய ஒளி வருவதற்கு முன்பாகவே
இந்த சோதனைகள் வந்துள்ளன. இப்போது அந்த இருள் விலகப் போகிறது. என் தங்கமே, நீ உன்னை சிறியவனாக நினைக்காதே. உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் சக்தியை நீ இன்னும் முழுமையாக அறிந்திருக்கவில்லை. நீ பலமுறை உடைந்திருந்தாலும் இன்னும் நிமிர்ந்து நிற்கிறாய் அல்லவா? அதுவே உன் பலம். பலர் கைவிடும் இடத்தில் நீ தாங்கி நின்றாய். பலர் நம்பிக்கையை இழக்கும் நேரத்தில் நீ இன்னும் நம்பிக்கையுடன் இருக்கிறாய். அதனால்தான் இந்த வாராகி அம்மனுக்கு நீ மிகவும் பிரியமான பிள்ளை. உன் மனம் நல்லது. அதனால்தான் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் அன்பு பிள்ளையே, இனிமேல் உன் இல்லத்தில் நல்ல மாற்றங்கள் தொடங்கும். சண்டைகள் குறையும், மன அமைதி அதிகரிக்கும், தேவையற்ற பயங்கள் விலகும், உடலில் இருந்த சோர்வு குறையும், உன் முகத்தில் மீண்டும் ஒளி திரும்பும், உன் குரலில் தைரியம் ஒலிக்கும். நீ பேசும்போது மக்கள் மதிப்புடன் கேட்பார்கள். உன் வாழ்க்கையை பார்த்து இவர் இவ்வளவு மாறிவிட்டாரே என்று பலர் ஆச்சரியப்படுவார்கள். அது உன் முயற்சியால் மட்டுமல்ல, உன் வாராகி தாயின் அருளாலும் நிகழும். என் செல்லமே, சில நேரங்களில் நீ என்னை அழைத்து மனமுடைந்து அழுதாய். அம்மா, நான் மிகவும் சோர்ந்து போய்விட்டேன் என்று கூறினாய். அந்த அழுகையை நான் கேட்டேன். நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை தொட்டது. அதனால்தான் இப்போது உன்னை அரவணைக்க நான் வந்திருக்கிறேன். நீ சோர்ந்து போகக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தைரியமாக இரு. இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையுடன் இரு. உன் கையை பிடித்து உன்னை உயரத்திற்கு அழைத்துச் செல்ல நான் தயாராக இருக்கிறேன். என் தங்கமே, உன் இல்லத்தில் நீ அமைதியாக செய்த பிரார்த்தனைகள் வீணாகவில்லை. யாருக்கும் தெரியாமல் நீ வடித்த கண்ணீர் வீணாகவில்லை. மனமுடைந்த நிலையிலும் பிறருக்காக நல்லது நினைத்தது வீணாகவில்லை. நல்ல மனம் கொண்ட மனிதரை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நேரம் எடுத்து கொள்ளலாம், ஆனால் அவரை உயர்த்தி நிறுத்துவேன். அதுதான் உன் அன்னை நான். என் அன்பு பிள்ளையே, உன்னை காயப்படுத்த நினைக்கும் மனிதர்கள் இன்னும் இருக்கலாம். ஆனால் இனிமேல் அவர்கள் உன்னை எளிதில் அணுக முடியாது. நான் உன் முன்னால் நிற்கிறேன். என் உலக்கை உன்னை பாதுகாக்க தயாராக இருக்கிறது. என் கலப்பை உன் வாழ்க்கையில் நல்லதை வளர்க்க தயாராக இருக்கிறது. உன் இல்லத்தை சுற்றி நான் பாதுகாப்பின் வட்டத்தை அமைத்திருக்கிறேன். கெட்ட பார்வைகள் விலகும், கெட்ட எண்ணங்கள் முறியடையும். உன் வாழ்க்கைக்குள் நுழைய நினைக்கும் இருள் வாசலிலேயே நின்றுவிடும். என் செல்லமே, இனிமேல் உன்னை நீயே குறை கூறாதே. நான் தோல்வி அடைந்தவன் என்று எண்ணாதே. வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. உன் நல்ல நாட்கள் இன்னும் முழுமையாக ஆரம்பிக்கவே இல்லை. நீ காணப்போகும் சந்தோஷம் இதுவரை அனுபவிக்காத ஒன்று. உன் மனம் நிம்மதியடையும். உன் குடும்பம் ஒன்றிணைந்து சிரிக்கும். உன் இல்லத்தில் வளம் பெருகும். உன் கைகளில் பணம் நிலைத்திருக்கும். நீ விரும்பிய பல ஆசைகள் நிறைவேறும். அப்போது நீ என்னை நினைத்து ஆனந்த கண்ணீருடன் நின்றிருப்பாய். என் தங்கமே, என்னிடம் பேசு. உன் கஷ்டங்களை மறைத்து வைக்காதே. யாரிடமும் பகிர முடியாதவற்றை கூட என்னிடம் கூறு. நான் உன்னை குற்றம் கூற மாட்டேன். நான் உன்னை புரிந்து கொள்வேன். இந்த உலகம் உன்னை தவறாக புரிந்தாலும் உன் வாராகி தாய் உன்னை சரியாக புரிந்து கொள்வாள். நீ என்னிடம் பேசும்போது உன் மனதின் பாரம் குறையும். உன் உள்ளத்தில் அடைத்து வைத்திருந்த வேதனை வெளியேறும். அதன் பிறகு உன் வாழ்க்கைக்குள் புதிய ஒளி பிறக்கும். என் அன்பு பிள்ளையே, இப்போது உன் நேரம் மாறத் தொடங்கிவிட்டது. இந்த வாராகி அம்மன் கூறுகிறேன், உன் வாழ்க்கையில் இனி கண்ணீர் மட்டும் இருக்காது.
சந்தோஷமும் இருக்கும், மதிப்பும் இருக்கும், மன நிம்மதியும் இருக்கும். உன் தலையை உயர்த்தி வாழும் நாள் வரும். உன்னை இழந்தவர்கள் அமைதியாகி விடுவார்கள். உன்னை நம்பியவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். உன்னை நேசிக்கும் மனிதர்கள் உன் அருகில் நிலைத்திருப்பார்கள். உன் வாராகி தாய் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். நீ விழுந்தாலும் உன்னை தூக்கி எழுப்புவேன். நீ அழுதாலும் உன் கண்ணீரை துடைத்து ஆறுதல் அளிப்பேன். நீ பயந்தாலும் என் அரவணைப்பில் உன்னை பாதுகாப்பேன். உன் வாழ்க்கை வீணாக விடப்படாது. உன் பிறப்பிற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீ சாதிக்க பிறந்தவன். நீ உயர்ந்து நிற்க பிறந்தவன். நீ சந்தோஷமாக வாழ பிறந்தவன். அதை இந்த வாராகி அம்மன் நிச்சயம் செய்து காட்டுவாள். என் தங்கமே,